மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன். தாய், தந்தை, குரு, கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு ரேக்கி கற்றுக்கொண்டேன். ரேக்கி கற்றுக்கொண்ட பிறகு என் தோழியின் வீட்டில் கணபதி ஹோமம் செய்கிறார்கள் என்று கூப்பிட்டார். அவருடைய வீட்டிற்கு சென்று கணபதி ஹோமத்தில் கலந்து கொண்டு வீட்டிற்கு வந்த பிறகு யோகா, பிராணாயாமம், தியானம் செய்தேன். தினமும் ரேக்கி பயிற்சி செய்வேன். அப்படி ரேக்கி பயிற்சி செய்ய ஆரம்பித்த போது சில நிகழ்ச்சிகள் ஏற்பட்டது. எனக்கு கிடைத்த அனுபவம் மிகவும் அற்புதமானது. ஆனால் அதை பற்றி அன்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. இதை நான் எனக்கு தெரிந்த திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் உள்ள திருமதி பங்குஜம் அம்மாவிடம் சொன்னேன். எனக்கு எம்சிஆர் செப்பல் கொடுக்கும் திரு சந்திரசேகரன் சார் அவர்களிடமும் சொன்னேன். அவர்கள் இருவரும் ஏன் இதை விட்டுவிட்டாய் என்று கேட்டார்கள். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதே அப்படி என்று சொன்னேன். அவர்கள் இத்தனை வருடம் கஷ்டப்பட்டும் எங்களுக்கு கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைத்திருக்கிறது, இப்படி விட்டுவிட்டாயே என்று சொல்லி பலமுறை வருத்தப்பட்டார்கள். அப்படி ஏற்பட்ட நிகழ்வு என்ன என்றால், நான் ரேக்கி பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். முதலில் மூலாதார சக்கரத்திற்கு ரேக்கி சக்தி கொடுத்தேன். அப்போது மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆரஞ்சு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் ஒரு தீ ஜுவாலை எழும்பி மேலே குதித்து 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 சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வந்து கீழே இறங்கியது. அடுத்து சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு ரேக்கி சக்தி கொடுத்தேன். மீண்டும் மூலாதார சக்கரத்தில் இருந்து எழும்பி மணிப்பூரக சக்கரம் வரை சென்று மீண்டும் கீழே இறங்கியது. மணிப்பூரக சக்கரத்திற்கு ரேக்கி சக்தி கொடுத்தேன். அப்போது மீண்டும் மூலாதார சக்கரத்திலிருந்து எழும்பி அநாகதம் சக்கரம் வரை சென்று கீழே இறங்கியது. அடுத்து அநாகதம் சக்கரத்திற்கு ரேக்கி சக்தி கொடுத்தேன். மீண்டும் மூலாதார சக்கரத்திலிருந்து எழும்பி விசுத்தி சக்கரம் வரை சென்று கீழே இறங்கியது. விசுத்தி சக்கரத்திற்கு ரேக்கி சக்தி கொடுக்கும்போது மூலாதார சக்கரத்தில் இருந்து எழும்பி குதித்து குதித்து மேலே வந்தது. நான் பயந்து நிறுத்திவிட்டேன். எனக்கு என்ன செய்வது, என்ன ஆகும் என அப்போது எனக்கு தெரியவில்லை. இதுதான் நடந்த நிகழ்வு. இதை நான் சொன்னதும் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அப்போது அவர்கள் 2 பேர் மட்டுமே எனக்கு ஆன்மீகத்தில் தெரிந்தவர்கள். அதன் பிறகு நன்றாக பழகிய பிறகு பலரிடம் சொன்னபோது பலரும் என்னை அப்படியே விட்டு இருக்க வேண்டும், இப்படி செய்து விட்டாயே என பலரும் வருத்தப்பட்டார்கள். எனக்கு தெரியாத ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும்? அந்த காலத்தில் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாமல் விட்டுவிட்டேன். இதுதான் நடந்த நிகழ்வு. இன்னும் இது போன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.